நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா புது மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்கள கூட்டு வரதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அவங்க நீ கூட்டு வந்துடலாமா? ரொம்ப நாள் ஆசை எனக்கு அவனை கூட்டு வரணுன்ட்டு கூட்டு வந்துடுறேன். சரிக்கு அவர்கிட்ட எதாவது பேசுறது. ஆமாம், எங்களுக்கு ஆசை ரொம்ப நேரம். எங்களுக்கு ஆசை இவனை தோத்துறது. கூட்டு வர போகிறோம், வாங்க. வெளியே வந்தோன்னப்பா கிளார் அடிக்குது வெயிலில் பட்டு. அது கிளார் இல்லை, வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே 35 டிகிரியில் இருக்கு. பையன் பார்த்தீங்களா முழு முழுன்னு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னா, ஆனால் எனக்கு இந்த சான்ஸ் பிடிக்கலப்பா. அது என்னடா பிச்சைக்காரி மாதிரி வந்து கொண்டெல்லாம் போட்டுக்கன்னு நினைக்கிறீங்க. வெயிலுக்கு முடிய விரிச்சு விட முடியல, கச வென்று இருக்கு. பிச்சைக்காரி தான் அம்மா ஒன்று வெயிலுக்கு இருக்குன்னு கதை கொடுத்துட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து ஆசை மீன் வளர்க்கணுன்றது எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்குமே, மோனிக்கு எல்லாருக்குமே. எனக்கு அந்த ஆசை இப்போ இல்லைங்க. உனக்கு பிடிக்கல அப்ப என்னத்துக்கு தான் வந்துக்கிற? அவங்க ஆசையை வாங்க வந்தாங்க, நான் கூட வந்துருக்கேன். வேற எனக்கு சின்ன வயசுல இல்லை, நான் இப்போ இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபிஷ் டேங்க் ஒன்று வாங்கி அக்வாஃபினா அக்கா பத்தி பேசுற செருப்பால அடிப்பேன். வாட்டர் அது வாட்டர் இல்ல, ஏய் கூண்டு போங்கடா. அக்வாரியம் செட்டப் மாதிரி ஒன்று பண்ண போறோம், அதுதான் அக்வாஃபினான்ற போயிட்டாங்க. அது வந்து நாங்கள் இப்போ செட் பண்ண போறோம் ஆஃபீஸில். ஸோ அதுக்காக தான் மீன், டேங்க்கு, மோட்ரு, கல் எல்லாமே செட் பண்ண வந்துக்கிறேன். மண்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. நம்ம ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் சைஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முனி என்ன மீன் உள்ள விட போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லு. கரெக்டாக கொளுத்து மீன் தான் ஃபுல்லாக தாமரை குளத்தில் இருக்குது. இப்போ பிடிச்சி வந்து 4 விட்டுற சாப்பிட்டா பூஸ்ட் போடா. டேய் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. பள்ளி அது வந்து பள்ளியில் செஞ்சாங்க. இது பள்ளி வந்து அரைச்சி மீன் தொட்டியில பள்ளி உள்ளமா? மீன் தொட்டியில பள்ளி தான் வளர்க்க போறேன். மோனி பள்ளி தான் ஃபைட் இருக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியல. அந்த ஃபிஷ்ஷுக்கு சண்டை விடுவாங்க. மீன் சாப்பிடலன்னா மூணி மூஞ்சி வச்சு பயமுறுத்துவான். அதுல மோனி அதெல்லாம் மோனி உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. மோனி கதைக்கிட்ட இல்லைன்னா இப்படி தான் பண்ணி ஒரு இந்த ரியாக்ஷன் முடிவு பண்ணி குத்த வச்சியா? அது மட்டும் இந்த கேமரால இருக்கிற சரி ஒன்றும் அதை மட்டும் பண்ண என்ன கொடூரமா இருக்கு. அதே மாதிரி இருக்கு. ரீல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அவ்வளோதான், டேங்க் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறமா மெயினான ஐட்டம் நம்ம பிள்ளைங்களை வாங்க வேண்டியது தான். ஸோ ஃபிஷ்ஷு தான் வாங்கணும். என்னென்ன ஃபிஷ் வாங்க போகிறோன்ட்டு ஒரு ஐடியா இல்லை. என்ன பண்ணி என்னென்ன ஃபிஷ் வாங்க போகிறேன்? ஃப்ளோரானா எப்படி சொல்லு? கொண்டை அந்த ஒன்று ஆதி காலத்தில் இருக்கிற மீனுங்க. அது நான் மீனை வேண்டாம். ஜெல்லி ஃபிஷ் வாங்கலாம். இப்போ செல் ஃபிஷ் தான். அது நீங்க அது நீ இது பின்னாடி வர பின்னாடி வர அவன் தான். ஏய் நான் கூப்பிடுறாங்க. செல் ஃபிஷ் வாங்கலாம் மேடம். தம்பி நான் செல் ஃபிஷ் வாங்கலாம் கேட்டா. ஜெல்லி ஃபிஷ். ஏய் நீ சேர குக்கிங் போட்டு விட்டுரு சார். செத்துற ஒரே நல்ல அவ்வளவுதான். தெரிஞ்சா சரி மோனி. தெரிஞ்சா சரி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். என்னது குளிக்க வைக்கிற ஃபர்ஸ்ட் நீ அவனை எப்ப குளிக்க வச்ச? ஒன்று வேலை பார்க்க மாட்டானா, எல்லாத்தையும் அப்படியே கேர் பண்ற மாதிரி பண்ற முடியா? நீ எல்லாம் வாங்குவோம், அப்படியே கேர் பண்ற மாதிரி பண்ணுவா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டா. நீங்க போய் சொன்னீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போ, நாங்க கதான் போவோம். நானும் சரிங்க எல்லாம் போவோம். ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போவோம். வீட்டில் குளிக்க வச்சிருக்கேன் ஒரு நாள். ஒரு நாள் தான். தொட்டில் மட்டும் வாங்கிட்டு போயிடுவான். மீன் வாங்க மறந்துட்டு. தொட்டிலாமா? தொட்டி எல்லா வார்த்தையும் ரொம்ப கரெக்டா பேசுற மாதிரி அவனை கலாய்க்கிறது. ஓ பத்தியா பாய் ஃப்ரெண்ட் கலாய்ச்சே நான் தான் இருக்கேன்ல. மேல கேட்காத அடிக்காதீங்க மெதுவா அடிக்காதீங்க. கண்ணா நட்சத்திரத்துக்கு கூட என்ன முடியும்? பிம்பிள்ஸ் என்ன முடியும்? அது பிம்பிள்ஸ் இல்லங்க, டார்க் ஸ்பாட்ஸ். ஃபேஸ் ஆஃப் பியூட்டி. இதுதான் பிம்பிள். இங்க பாருங்க, இட் இஸ் கால்ட் பிம்பிள், ஆக்னி. எங்க இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிரீம் தேய்க்கறா. வந்து பாருங்க, ஒன்லி பவுடர்.
நிறைய ஒரு விஷயம் நான் சொல்கிற ஒரு விஷயம் ப்ராடக்ட் மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நல்ல இன்டேக் முக்கியம். நான் ப்ராடக்ட் நல்லா கொடுக்குறேன், ஆனால் இன்டேக் எடுக்கிறது அதனால நாலேஜ்லாம் இருக்குது. ஆயில் ஐட்டம் சுகர் அப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும். ஆயில் ஐட்டம் சுகர் கம்மி பண்ண மாட்டான். அது வாங்க ஜெய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டேங்க் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டேங்க்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் செட்டிங்காக என்னென்னலாம் போட்டு கொஞ்சம் அழகாக வைக்கலாமோ அந்த விஷயம்லாம் வாங்கிட்டோம். இப்போ போய் என்ன வாங்கினா முக்கியமான விஷயம் மீன். எனக்கு பெரிய மீனாக இல்லாமல் குட்டி குட்டி மீன் தான் நிறையா இருக்கும் பாரு, அதானே நல்லாயிருக்கும். அம்மா பெருசாக விட்டு ஒரே ஒருத்தன் பாவண்டி அனாதையாக சுற்றுவாண்டி. நம்மளே நாங்கள் அப்படி இப்போ நம்மளே ஒரு ஃபேமிலி பிரதர்ஸ் ஃபேமிலி இப்படி எப்பவுமே ஒற்றுமையாக நிறைய பேர் இருப்போம். அந்த மாதிரி அவங்களும் நிறைய பேர் இருக்கணும். பூனையே சிங்கிளாக இல்லாமல் ட்ரிபிளாக இருக்கான். தம்பி கட் பண்ணி நல்ல சாங் போட்டு ஸ்டேட்டஸ் போடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு கம்பல்சரி நீங்கள் இளநீ ஒன்று குடிச்சோன்னு கம்பல்சரி இளநீ குடிங்க. வாட்டர்மெலன் நிறையா சாப்பிடுங்க. இது ரெண்டுமே வாட்டர்மெலன் ஒரு 3-4 பீஸ் சாப்பிடுங்க. இளநீ ஒன்று குடிங்க. இல்லை பிரதர் ஆனால் பிரதர் நான் வரேன். இல்லை பிரதர் ஆனால் இது எங்கிட்ட கொடுங்க. சூப்பர் பொறுமையாக எல்லாமே நல்லா கிடைக்கும். கொடுத்துட்டு கை விட்டு வாங்க எனக்கு வருது. டெய்லி ஒரு இளநீ குடிக்கணும். ஓகே குடிக்கலன்னா உன் மூஞ்சி மாதிரி ஆகிடும். ஓகே காய்ஸ் நறுக்கி எறிஞ்சு போடுவேண்டி. வெயிலில் ஒரு நாள் அப்படி தெரியும். மற்றபடி அழகாக தான் இருக்கும். சும்மா காணே திராவணே மெயின் ஆளு ஃபிஷ் தான் வாங்க போகிறோம். டேங்க் ஃபிஷிங் ஆனால் டேங்க் ஃபிஷிங் ஆகுது. பாடுறா இந்த என்னது கினோ எப்பவுமே எல்லாருக்குமே கோல்டு ஃபிஷ். அவன் தாங்க ராஜா. நேத்து மழையில முளைச்ச காலம் மாறுற மாதிரிங்கிற வேம்புலி ஆட்சி சாத்திரி வேண்டாம். A few years later. ஃபைட்ரு அதுனா ஃபைட்ரு இந்த கிராப்பர் ஃபைட்ரு சரியான ஃபைட்ரு. கட்லால் நேற்று நைட் கூட ஃபைட்ரு. இப்போ ஃபைட்டிங் ஒன்று காட்டுறேன் பேர் இந்த கிராப்பர். நீங்கள் பார்த்து கேமரா பார்த்து சாப்பிட்றேன். அவன் பண்ண மாதிரியே அவன் பண்ண வாங்கிட்டியா? குட்டி மீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல சாரி. அவனை என்ன வேணா கேட்டான். இங்கே போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு செட் பண்ண வேண்டியது தான். பையன் என்ன பேர் அங்கே கூப்பிட்டு வந்தாச்சு. பேர் வச்சிட்டேங்க 2 பேர். ஆரஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ரியோ, ஒயிட் வந்து ரியா. ரியா வந்து நான் வைக்கிறதான் பாக்குறேன். நீ வச்சுக்கோ. ஒரு ரியா காலி பண்ணிடுவான் பாக்குறியா? பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் தி பெஸ்ட். மீன் வாங்கியாச்சு. இப்போ மேலே செட் பண்ணுறத உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அன்பாக்சிங் அக்வாரியம். இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். இப்போ இதை தூக்குறது வந்து கஷ்டமான வேலை. இது ஜிம்முக்குலாம் எதுக்கு போகிறான்? ஆஹா சூனா போனா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பார்த்தேன் தூக்க முடியாது. கண்டிப்பா தூக்க முடியாது. யாராலையும். நான் தான் இருக்கேன்ல. தலைவர் வெயிட் பண்ணு. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும் வீரண்டு. எப்படியோ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் தவிர்த்து இதெல்லாமே 3 செட் பண்ணிட்டா. நமக்கு இது டெக்னிக்லாம் நம்ம பார்த்துப்போம். டெக்கரேஷன்ல மேக்கப் பக்காவா பண்ணுவாங்க. டெக்கரேஷன் அப்படி என்னதான் பண்றான்னு பாக்குறேன். சமாளிக்கிறான் சொல்றா டெக்கரேஷன் பயங்கரமா பண்ணணும்ல. ஆமா பார்க்கதானே போறீங்க. டெக்கரேஷன் மோனி டெக்கரேஷனை மட்டும் பாருங்க गाइस. என்ன வாங்கணும் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆல் டெக்கரேஷன்லாம் பக்கா. வீடு எப்படி வச்சிருக்கா தெரியல. அது குட். ஐ அப்ரிஷியேட். பட் எங்க ரூம் மட்டும் தான் அவ்வளோ பண்ண மாட்டான். பயாசத்து பேரெல்லாம் பக்காவா ரெடி பண்ணுவான். எங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒண்ணுனா இவங்களுக்கு வாரத்துக்கு ஒண்ணு என்ன பண்ணி பண்ணுவான். கரெக்டா? என்ன உண்மைதானே? ஏன் அப்படியே பண்ணி நடிகை ஒண்ணுதான். ஆஸ்கார் அவார்டு கூட ட்ரம்ப்.
கல்லு போடணுமே, பிரிட்ஜ் போடணுமே. பிரிட்ஜில் எத்தனை பேர் ஆக்ஷனாக போகிறாங்கன்னு தெரியல. பிரிட்ஜுக்கு கீழே இது வந்து ரிவர். எது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அவ்வளவுதான். என் பிளான் இல்ல சார். சார் என் பிளான் இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். வா 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 டக்குன்னு தண்ணி ஊற்றுவான். அழகா இறங்குது. ஸோ ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீனை பார்த்தீங்கன்னா தொட்டியில் விட போகிறோம். இப்போ அடுத்த 4 பேரை தூக்கிட்டு வரோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ கம்மர் வந்தாச்சு, ரெடி ஆயிட்டாங்க. மொத்தம் 20 எத்தனை நிறைய பேர் இருக்காங்க. கவுண்ட் சரியா தெரியல. பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. பிரிட்ஜெலாம் வந்து நடுவில் வந்து உடச்சிட்டாங்க, பிரிட்ஜை பிரிச்சுட்டாங்க. பிரிட்ஜு தரையில் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி பக்காவாக இருக்குது. அவள் தான் NRFM நியூ மெம்பர்ஸ் இவங்க தான். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறது. நன்றி, வணக்கம். யா